மகாராஜா படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல, அந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒரிஜினலாக அந்த படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் படமான ஓல்டு பாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்துல தான் வந்துச்சு. ஒருவேளை நீங்கள் மகாராஜா படம் பார்க்கலனா இந்த வீடியோ மேபி ஒரு மைனஸ் பாயிலராக இருக்கும். ஏன்னா நான் மகாராஜா படத்தை பற்றி பேச போகிறது கிடையாது. பட் ஓல்டு பாய் பற்றி பேசும்போது மேபி அது இந்த மகாராஜா படத்தை லைட்டாக ஸ்பாயில் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஒருவேளை மகாராஜா படம் பார்க்கல, நான் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா போய் இந்த வீடியோவை இப்போ கட் பண்ணுறேங்க. பட் ஓல்டு பாய் படத்துக்கு ஒரு ஹெவியான ஸ்பாயிலர் இருக்க போகுது. ஓல்டு பாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொரியன் படத்தை பல நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை இன்னொருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவன் கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தான் இருக்க முடியும். இந்த படத்தை உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போது கதைக்குள்ளே போயிடலாம். நான் இந்த கதையை ரொம்பவே அமுக்கி சட்டிலாக தான் சொல்ல போகிறேன். பட் படத்தில் நான் சொல்ல போகிறத விட 100% இருக்கும். மென்டல் ட்ராமாக்குள்ளே தள்ளிடும். நான் சொல்லி தான் போய் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு போய் படத்தை பார்த்துடாதீங்க. அந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க, இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருக்கான். அவன் ஒரு குடிச்சு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அவன் வெளியே வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போய் அவனை ஒரு அரெஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு வீட்டில் 15 வருஷம் அடைச்சி வச்சிடறான். என்ன காரணம்னு அவனுக்கு தெரியாது. அவனும் கத்துறான் கதறான், எதுக்காக நான் அடிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுடா அப்படின்னு கதறான். பட் 15 வருஷம் அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக இருக்கான். ஸோ 15 வருஷம் கழிச்சு அவன் வெளியே வந்துடுறான். பட் வெளியே வந்தோடனே அவன் மைண்டில் இருந்த ஒரே கேள்வி என்னென்னா, யார் என்ன இத்தனை வருஷமாக அடைச்சிச்சு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ரிவெஞ்சை சீக் பண்ணுறதுக்காக அவன் யார் அவனை அடைச்சானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கட்டத்தில் அவனை மீட் பண்ணலான்னு போவான். பட் அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனை அடைச்சி வச்சான்ல, ஸோ அவங்ககிட்ட போய் அவன் கேட்பான், எதுக்காக என்னை அடைச்சி வச்சா அப்படின்னு கேட்பான். ஸோ அதுக்கு நீயே கண்டுபிடி, அதுக்கான ஆன்சர் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். உனக்கு என்னை கொல்லணுமா இல்லை நான் எதுக்காக உன்னை அடைச்சி வச்சேன் அப்படின்னு தெரியணுமா? என்னை கொல்லணும்னா நீ இப்போ கொண்டுடலாம், பட் உனக்கு அந்த ஆன்சர் கிடைக்காது. ஸோ அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு என்னை வந்து கொல்லு. என்னோட நெஞ்சில் ஒரு மிஷின் இருக்குது, அது இருந்தால் தான் என்னோடய ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ என் கையில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை அழுத்தினா அந்த ஹார்ட் நின்று போயிடும். நான் ஒரு வேளை நீ என்னை கொல்ல பண்ண ட்ரை பண்ண, என்னை டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணால் நான் இப்போ அந்த பட்டனை அழுத்திட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த வில்லன் சொல்ல, ப்ரோட்டகனிஸ்டம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு அவருடைய அந்த பழைய ஸ்கூலுக்கு போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் அவருடைய சிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ப்ரோட்டகனிஸ்ட் அதை எட்டி பார்த்துருவார். அதை அவருடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் அவரோட அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவார். ஸோ அவர் ஊர் ஃபுல்லாக பார்ப்ப அந்த விஷயம் அந்த ஆன்டகனிஸ்டோடைய அவங்க அக்காவோ அவங்க தங்கச்சி அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து சேர அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய வார்த்தைகளாலே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க சாவர நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஊர் மக்கள் வாயில் விழுந்து அவங்க சாவர நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவங்க இறந்தும் போயிடுவாங்க. ஸோ அதனால் ரிவெஞ்சை சீக் பண்ணுறதுக்காக அந்த ஆன்டகனிஸ்ட் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுவார். எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அந்த ட்விஸ்ட்டை நான் லாஸ்ட்டில் உடைக்கிறேன். ப்ரோட்டகனிஸ்ட் அவனை எதுக்காக அடைச்சி வச்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவனை கொல்லலாம், ரிவெஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு அவனை கொல்றதுக்காக அவனுடைய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அவன் கையில் ஒரு லேசரை வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸ் மேலே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மேலே அடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த ப்ரோட்டகனிஸ்ட்டை கடத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு இவர் அந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அவர் போயிருப்பார். அதாவது அந்த ஒரு வேளை அவர் கடத்தாமல் இருந்ததுனா அந்த கிஃப்ட்டை அவரோட குழந்தைக்கு கொடுத்துருப்பாரு. பட் அந்த டைமில் தான் அவர் கடத்திட்டு போயிடுவார். ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஆல்பம் இருக்கும். ஸோ அந்த ஆல்பத்தில் நம்ம ப்ரோட்டகனிஸ்டோட ஒய்ஃப் ப்ளஸ் அவங்களோட குழந்தை இவர் 3 பேரும் இருக்க ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அவர் பேஜை திருப்ப அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளியே வந்து லவ் பண்ண அந்த பொண்ணு தான் அந்த குழந்தையே. ஸோ மென்டல் ட்ராமாக்குள்ளே போன ப்ரோட்டகனிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வில்லனை அடித்து உடச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருடைய அந்த பொண்ணோட வீட்லேயும் இந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சிருப்பார். ஸோ ஒரு வேளை இவர் எதாவது பண்ணால் அந்த கிஃப்ட் பாக்ஸை அவர் அங்கே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயம் அந்த சீக்ரெட் அவங்களுக்கும் உடஞ்சிரும். ஸோ மண்டை காய்ச்சலான ப்ரோட்டகனிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட காலில் விழுந்து கெஞ்சுவார். அவரோட நாக்குனால தானே உன்னுடைய அந்த இவங்க இறந்து போனாங்க, நான் நாக்கே அறுத்துக்கிறேன்னு சொல்லி நாக்கே அறுத்துப்பார். அவரோட காலை நக்குவார், என்னென்னமோ பண்ணுவார். அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி ஆன்டகனிஸ்ட்டை அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணாமல் பண்ணுவார். ஸோ இப்போது ஆன்டகனிஸ்ட் அவரோட ரிவெஞ்சை சீக் பண்ணிட்டார். இவரோட அந்த நாக்கை அறுத்து அவரை ஒரு லோவஸ்ட் லெவலில் பார்த்துட்டாரு. ஸோ அவர் அந்த இடத்த விட்டு, அதாவது ஆன்டகனிஸ்ட் அந்த இடத்த விட்டு போகும்பொழுது அவர் அந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன் அழுத்தினா அவரோட ஹார்ட் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு போனார்ல, ஸோ அந்த பட்டனை கீழே விட்டுட்டு போயிடுவார். ஸோ அந்த பட்டனை ப்ரோட்டகனிஸ்ட் எடுக்க கொல்லலாம் அப்படின்னு அந்த பட்டனை அவரை பார்த்து பாயிண்ட் பண்ண அந்த பட்டனை அவர் அழுத்தின உடனே